ஹாய் விவஸ். இன்னைக்கு ஜூலை 10 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரன் வந்து விஜயோட ஷர்ட் எடுத்து மாத்தி போட்டுறாருல. அப்ப யமுனா வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபிட்டா இருக்கு மாமா, இனிமே உங்ககிட்ட இருக்கிற அந்த சட்டையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீங்களே இது மாதிரியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கங்கா வந்து அவரோட ஷர்ட்டையும் ஃபேண்ட்டையும் அயன் பண்ணி கொண்டு வராங்க. என்னங்க இதை போட்டுட்டு இருக்கீங்கன்னு இந்த மாதிரி விஜய்க்குள்ளதை மாத்தி போட்டேன்னு இப்ப யமுனா அதே மாதிரி கங்கா கிட்ட சொல்றாங்க. கங்கா என்ன பண்றாங்கன்னா, கடைக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் குமரன் வந்து தச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ கங்கா வரும்போதே ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. என்னது அப்படின்னோடனே, ஒருத்தங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்க, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ ஷர்ட் தைக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு வந்துட்டேன், அளவு எங்க இருக்குன்னொடனே, நீங்க தான் அளவு, உங்களை உங்களை மாதிரி தான் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு கங்கா அளவு எடுக்கிறாங்க. ஐயோ, குமரனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிருது. நைட்டு இங்க வீட்டில் என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து தச்சிட்டே இருக்காங்க. இங்க வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யமுனாவும் காவேரியும் உட்காந்து யமுனாவும் நர்மதாவும் உட்காந்து செஸ் விளையாடுறாங்க. காவேரி வந்து நர்மதாக்கு ஹெல்ப் பண்றாங்க. யமுனா மட்டும் தனியா விளையாடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நர்மதா வந்து வின் பண்ணிடுறா. காவேரி வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா யமுனா வந்து இதெல்லாம் சீட்டிங்க்கா, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் போங்காட்டம், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேனோடனே, நர்மதா வேற வின் பண்ண எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன்னு சொன்னால, ஒழுங்கா ஐஸ்கிரீம் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானா வாங்கி தர மாட்டேன், இதெல்லாம் போங்காட்டம் அப்படின்னோடனே, தாத்தா அங்க உட்காந்துருக்கிறாரு. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அப்ப பார்த்து கரெக்டா விஜய் வர்றாரு. என்னாச்சு அப்படின்னோடனே, ஐஸ்கிரீம் வேணுமாடா, ஆர்டர் போட்டு வாங்கி கொடுடா அப்படின்னோடனே, உடனே விஜய் என்ன சொன்னார்னா, அது என்ன 2 நிமிஷத்துல இப்ப நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருக்கும் என்னென்ன ஃப்ளேவர் வேணும்னு கேளுன்னு காவேரி கிட்ட சொன்னோடனே, யமுனா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீங்களே எங்ககிட்ட கேட்க மாட்டீங்களா, நாங்க என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கோம், பக்கத்துல தானே இருக்கணும்னு இப்ப விஜய் வந்து அப்படியே சிரிக்கிறாரு. அப்போனே தாத்தா சொல்றாரு, இந்த மாதிரி 4, 5 பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பையனை வந்து அப்பா மாதிரி கடைசி வரும்னு நினைப்பாங்கடா அப்படின்னோடனே, இப்போ காவேரி சொல்றாங்க, எப்படி தாத்தா கரெக்டா சொல்றீங்க, நாங்கெல்லாம் குமரன் மாமாவை அப்படிதான் நினைப்போம் அப்படி சொல்லிட்டு காவேரி சொன்னோடனே விஜய் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறாரு. சரி இருங்க, நான் எல்லாத்தையும் என்னென்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்குறேன் அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, யமுனா சொன்ன மாதிரி அவங்க என்ன தூரத்துலயே இருக்காங்க, பக்கத்துல தானே இருக்காங்க, நானே கேட்டுக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் என்னென்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்கும்போது, யமுனா என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் மாமா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கணும்னே காவேரி எப்படி டக்குன்னு சொல்லிடுறாங்க, வெண்ணிலா அப்படின்னோடனே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. இல்லை, வெண்ணிலா ஃப்ளேவர் தான் பிடிக்கும்னு சொன்னேன், வேற எதுவும் பிடிக்காதுன்னொடனே இப்போ விஜயோட ஃபேஸ் அப்படியே சுருங்கி போயிடுது. அப்ப யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "என்ன மாமா இன்னும் பழைய இது மாரி வெண்ணிலா ஃப்ளேவரே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட்டர் ஸ்காட்ச், பிளாக் கரண்ட் இந்த மாரி இருக்குல்ல" அப்படின்னு சொன்னோனே, விஜய் என்ன சொல்றாருன்னா, "உங்க அக்கா அப்படிதான். என்ன பத்தி அவளுக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நான் ஆர்டர் போட்டிருக்கேன்ல, 10 நிமிஷத்துல வந்துரும் பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. இங்க வீட்ல வந்து கங்கா மொதயே வந்து குமரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா குமரன் வரும்போது பூ வாங்கிட்டு வர்றாரு. அத வாங்கி கங்கா கட்டில்ல வச்சோனே, அப்படியே ஃபேஸே சுருங்கி போயிருது. "என்ன இத இப்பவே வச்சுக்கணுமா?" அப்படி சொல்லிட்டு வைக்க போறாங்க. அப்பவும் அப்படியே பாவமா நிக்கிறாரு. ஏன்னா நீங்க வச்சு விடுறீங்களா அப்படின்னோடனே, இப்ப குமரன் வச்சு விடுறாரு. அப்புறமா கங்கா வந்து கண்ண மூடுங்க, அந்த அந்த ஷர்ட் யாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க்ளூ தரேன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து குமரன் கையில கொடுத்தோடனே, குமரன் பார்த்து இந்த இந்த ஷர்ட் தான் எனக்கு தெரியுமே, இதுதான் க்ளூவா அப்படி சொல்லி கிண்டலா கேட்கிறாரு. அப்போனே கங்கா சொல்றாங்க, ஏங்க இந்த ஷர்ட்டே உங்களுக்கு தாங்க அப்படின்னு. அதோட என்னோட பீஸை ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.